ஹாய் கேடீஸ், டெலிவரிக்கு இன்னும் 23 நாட்களே உள்ளது. பால் காய வச்சு குடிக்கலான்னு அடுப்பை பற்ற வச்சா அடுப்பு எரியலை. என்னடா இது அப்படின்னு கீழே பார்த்தா கேஸ் ஆஃபில் இருக்குது. சரின்னு கேஸை ஆன் பண்ணிவிட்டு பால் காய வச்சு அதில் பூஸ்ட்டு போட்டு குடிச்சிட்டு இன்றைக்கி என்ன சமைக்கலான்னு யோசிச்சா ஃப்ரிட்ஜில் கோவக்காய் இருந்துச்சு. அதை அப்படியே இந்த கேடி பையில் கட் பண்ண சொல்லியாச்சு. அப்படியே அரிசி எடுத்து ஊற வச்சாச்சு. நான் வைக்கிற ரசத்தோட பேர் மிக்ஸி ரசம். ஏன்னா நான் எல்லாமே மிக்சிலேயே போட்டு அரைச்சி வச்சுருவேன். ஃபஸ்ட்டு சீரகம், மிளகு, கொஞ்சம் வெந்தயம் போட்டு அரைச்சிக்கணும். அப்புறம் பச்சை மிளகா, கருவேப்பிலை, பூண்டு போட்டு அரைச்சிக்கணும். புளி வடிக்கிறதுக்கும் வடிகட்டி இருக்குது, அதுவும் கையில் வடிக்க தேவையில்ல. தக்காளியும் மிக்சியிலேயே போட்டு அரைச்சி அந்த புளியில் ஊற்றிக்கணும். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி அரைச்சி வச்ச மசாலாவை போட்டு கிண்டி அதில் கரைச்சி வச்ச ரசத்தை ஊற்றும்போது சின்ன சவுண்டு வரும் பாருங்கள், அது கேட்கவே நல்லாயிருக்கும். ஒரு குண்டா ரசத்தை வச்சாச்சு. 3 நாளைக்கு பிரச்சனை இல்லை, ரசத்தை வச்சு ஓட்டிடலாம். கோவக்காய் நான் செய்கிறேன்னு இந்த கேடி பயபில் யூடியூப் பார்த்து செஞ்சுட்டு இருந்துச்சு. அப்பாடி, நமக்கு வேலை மிச்சம் ஆயிடுச்சுன்னு விட்டுட்டேன். வாங்க வந்து டேஸ்ட்டு பாருங்கன்னு கூப்பிட்டாங்க. வாசமும் நல்லா இருந்துச்சு. கையை நீட்டி வாங்கி சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சரி, இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் செக்கப் வேறு இருக்குன்னு கடகடன் தன்விக்கு சாப்பாடு ஊட்டிட்டு கிளம்பியாச்சு. ஹாஸ்பிட்டல் போனால் டாக்டர் இல்லை, நர்ஸ் தான் இருந்தாங்க. நர்ஸை பார்த்தா அவங்க பிளட் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. பிளட்டு கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஹாஸ்பிட்டல் வந்துட்டு எப்படி அங்கேருந்து சும்மா கிளம்புறது? ஃபலூடா, வெண்ணிலா மில்க் ஷேக்கு, அம்மாவுக்கு நாட்டுக்கோழி சூப்பு வாங்கி சாப்பிட்டாச்சு. இந்த மேடம்க்கு மில்க் ஷேக்கு, ஃபலூடாலாம் பிடிக்கல. நல்ல காரமான சூப் மட்டும்தான் மண்டையை ஆட்டிக்கிட்டு குடிச்சிட்டு இருந்தா. வந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வெளியே வந்து பார்த்தா இந்த மொட்டை ட்ரைபாட் ஆர்டர் பண்ணி வச்சுருந்துச்சு. அதை பார்த்தோன்னே ஜாலியோ ஜும்கானாவாக இருந்துச்சு. அப்புறம் ட்ரைபாடில் வச்சு எடுத்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மோர் வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. பாய்.